சார் உங்களுடைய ஸ்மைலே சொல்லுது யூ ஆர் வெரி ஹாப்பி வித் டீம்னு. சார் இது உங்களுக்கான பெஸ்ட் ஆஃபர் சார். And the king has decided. Contract is perfect. Pen please. தேங்க்யூ சார் ப்ளீஸ். இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்றேன் இல்லனா சார் முதல்ல சைன் பண்ணுங்க சார். மிஸ்டர் மேனேஜர், இந்த ஃபோன் கால் ரொம்ப முக்கியமானது. மத்தது எல்லாமே அப்புறம்தான். ஹலோ. இப்பதான் ஃபோன் வரணுமா? ஏங்க நீங்க இட்ஸ் ஓகே நீங்க ஏன் ஃபோன் எடுக்கல? சாரி, என்னுடைய ஃபோன் சைலண்ட்ல இருந்தது. அதோட நான் கான்ட்ராக்ட பாத்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான். அது என்னன்னா நானும் கியாராவோட அட்மிஷனுக்காக ஸ்கூலுக்கு வந்தேன். இதுல ப்ராப்ளம் என்ன? she is an intelligent girl. Get it done. இல்லங்க, நான் கியாராவோட அகாடமிக் ரிப்போர்ட்ஸ் பிரின்சிபல் கிட்ட காட்டினேன். ஆனா அவங்க என்கிட்ட டேர்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சோ அட்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு வேலை பண்ணலாம். நான் வந்து அவங்க கிட்ட பேசுறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க நோ சொல்ல மாட்டாங்க. you see, எனக்கு கன்வின்ஸ் பண்ற டாலன்ட் கொஞ்சம் அதிகம்தான். ஓகே, நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க. yes, coming. Thank you. Bye. See you soon. See you soon too. சார் ப்ளீஸ் 2-3 சைன் தான் சார் பண்ணணும். ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சிரும். ப்ளீஸ் சைன் பண்ணுங்க சார். மிஸ்டர் மேனேஜர், let me ask you, உங்களுக்கு பிரைட் சன்ஷைன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல யாரையாவது தெரியுமா? இல்ல. அப்ப என் பிரின்சஸோட அட்மிஷன் வெயிட் பண்ண முடியாது. இந்த கான்ட்ராக்ட் வெயிட் பண்ணலாம். பை பை. ஆனா மேம், அப்போ ஓகேன்னு வச்சுக்கலாமா? நான் தான் சொல்றேன்ல, இந்த வருஷம் அட்மிஷனுக்கான டேட் எப்பவே முடிஞ்சு போச்சுன்னு. Your friends are 15 days too late. You know something மேம், நான் எப்போ எந்த பெரிய கான்சர்ட் பண்ணாலும் நான் என் மேனேஜர் கிட்ட சொல்லி அந்த கான்சர்ட்டோட 10-15 விஐபி பாசஸ் எப்பவுமே ரிசர்வ்ல வைக்க சொல்லுவேன். ஓகே. For politicians, actors, principals, my friends and family, you never know. I'm sure நீங்க கூட உங்க இந்த ஸ்கூல்ல ஏதாவது ரிசர்வ்ல வச்சிருப்பீங்கல்ல. இப்போ எனக்கு நோ சொல்றதா எஸ் சொல்றதான்னு ஒண்ணுமே புரியல. எஸ்னே சொல்லிடுங்களேன். நீங்க என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு அட்மிஷன் கொடுத்துருங்க. இது பாருங்க மேம், நான் யூசுவலி யாரையும் ரெக்வெஸ்ட் பண்றதில்ல. ஆனா இப்போ பண்றது அந்த பொண்ணோட ஃபியூச்சருக்காக. யூனோ, இங்க வரும்போது நான் காரிடார்ல படிச்சுக்கிட்டே வந்தேன். சில்ட்ரன் ஆர் ஆர் ஃபியூச்சர். நீங்க ஒருவேளை அவங்களுக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுக்கலனா அவங்க ஃபியூச்சர் கெட்டு போயிடும் மேம். உங்களோட பேச்சுல உங்களை யாராலையுமே ஜெயிக்கவே முடியாதுங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா நான் தான் உங்களை புகழணும். அப்படியா? உங்க ஸ்கூலை பத்தியும் சொல்லணும். வாட் அ ஸ்கூல், என்ன டெக்கார் மேம். இட்ஸ் so clean, so tidy, it's perfect. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கூல்ல தான் நான் உங்களுக்கு அட்மிஷன் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். So do you think it's possible? ஓகே, எங்களோட ஸ்கூல்ல 3 வேகன்சிஸ் இருக்கு. பட் தே ஆர் ஸ்பெஷல் பேரண்ட் கேட்டகரி. அப்புறம் நீங்க எங்க ஸ்கூலோட ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் என்னோட ஸ்பெஷல். அப்புறம் என் பொண்ணோட ஸ்பெஷல். ஒரு நிமிஷம். பிருந்தா, ப்ளீஸ் கம் அப். அப்படினா அட்மிஷன் கன்ஃபார்ம் தானே? மே கம் ஆன்? கம் ப்ளீஸ் கம். உங்களுக்கு எத்தனை பசங்களுக்கு அட்மிஷன் வேணும்? 2. வெளிய பசங்க உட்கார்ந்திருக்காங்கல, அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் அப் பண்ணிடுங்க. 2 பொண்ணுங்க. ஓகே சார். அப்ப நான் கிளம்புறேன் மேம். Thank you so much. ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணும். ப்ளீஸ் சொல்லுங்க மேம். இன்னும் கொஞ்ச நாள்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். Wow, that's such lovely news ma'am. Congratulations. Congratulations மட்டும் சொன்னா போதாது. நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும். அண்ட் நீங்க அங்க வந்து ஒரு பாட்டு கூட பாடணும். Actually நான் ரிப்பன் கட் பண்றதுக்கு கூட பணம் வாங்குவேன். பட் ஆக்சுவலி நீங்க நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. சோ நான் கண்டிப்பா வந்து அட்டெண்ட் பண்றேன். ஓகே. உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு வருவேன். அங்க பாட்டும் பாடுவேன். கியாரா, நீ எங்கேயும் போக கூடாது. டாடி இப்ப வந்துருவாரு. இங்க பாருங்கம்மா, டாடி வரதுக்கு லேட் ஆகும். அதுக்கு நான் மொத்த ஸ்கூலையும் சுத்தி பாத்துருவேன். அண்ட் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிடிக்கணும்லமா. பை. ஏய், என்ன கியாரா? ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிட்டு விடுங்க, பரவாயில்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட பொண்ணுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ரியலி? எஸ், உங்களோட ஹஸ்பண்ட் பெரிய கான்டாக்டை யூஸ் பண்ணிருக்காரு. அதர்வைஸ் இந்த டைம்ல அட்மிஷன் கிடைக்கிறது நோ பாசிபிள். உங்க ஹஸ்பண்ட்க்கு இவ்ளோ பெரிய செலிபிரிட்டி தெரியும்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம அந்த செலிபிரிட்டியும் வந்திருக்காரு. எனக்கு கூட தெரியாது. எந்த செலிபிரிட்டி? நீங்க லண்டன்ல இருந்து வந்திருக்கீங்கல்ல, அதான் தெரியல. இங்க இந்தியால அவரை தெரியாதவங்க யாருமே இல்ல. அப்படியா? நான் அவரை பார்க்க முடியுமா? பிரின்சிபல் கேபின்ல இருக்காங்க, போய் மீட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஒரு நிமிஷம்.
நீங்க இன்னொரு ஃபேவரும் பண்ணணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க டிராயர் ஓபன் பண்ணி அதுல செக் புக் இருக்கும், அதை வெளியிடுங்க. இல்ல அவ்வளோ பெரிய வேலைலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? அப்ப என்னன்னு சொல்லுங்க. உங்களோட ஆட்டோகிராஃப் வேணும், அவ்வளவுதான். Oh, sure, ஒன் ma'am. ஆட்டோகிராஃப், இவ்ளோ சின்ன விஷயமா? அவ்வளவுதான், சின்ன விஷயம் தான். அப்புறம் இந்த விஷயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. Never. Thank you so much. Thank you so much, ma'am. All right. Thanks Likewise. for everything, ma'am. Thank you. Brinda, right? Brinda. Brinda! ரொம்ப வருஷமா நீ கை கழுவல போல இருக்கே, அதனாலதான் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறியா? ஆல்மோஸ்ட் டன். நீ எப்பவுமே எல்லா வேலையும் இப்படி ஸ்லோ மோஷன்ல தான் பண்ணுவியா? நான் ஸ்லோ இல்ல, பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன். எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படின்னா நீ எல்லா கிளாஸ்லயும் 2 வருஷம் படிப்ப போல இருக்கே. ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பில்ல, அதான் உண்மை. நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது. உன் முகத்தை பார்க்கும்போது ஸ்டூபிட் மாதிரி இருக்க. இந்த மாதிரி ஸ்டூபிட் ஸ்மைல் பண்ணா இன்னும் ஸ்டூபிடா தெரியற நீ. தள்ளி போ, நான் தண்ணி குடிக்கணும். வாட் ஆர் யூ டூயிங்? தள்ளி போ, இல்லனா தண்ணி ஊத்திடுவேன். அப்படியா? ஊத்தி காட்டு. எப்படி இருக்கு? விட்ட ஓவரா தான் பேசுற நீ. லிசன். நான் சொல்றது மட்டும் இல்ல, செஞ்சு காட்டுவேன். So be careful next time. நான் யாருன்னு தெரியுமா? ஏன் நீ யாருன்னு உனக்கே தெரியாதா? ஓவரா சிரிக்கிறியா? என்னோட சக்ஸ் வரட்டும், நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. What a funny name. சக்ஸ், shut up. எங்க பெரியப்பாவை நான் சக்ஸ்னு கூப்பிடுவேன். ஓ, you mean uncle. இங்க பாரு, என்னோட விஷயத்துல நான் பெரியவங்களை யாரையும் இன்வால்வ் பண்ண மாட்டேன். ஆனா ஒருவேளை நீ உன்னோட சக்ஸ கூப்பிட்டீனா நான் என்னோட மாம்ச கூப்பிட வேண்டியதா இருக்கும். உனக்கு தெரியாது, என்னோட அம்மாவுக்கு கோவம் வந்ததுன்னா அவங்க உன்னோட சக்ஸ சிப்ஸ் ஆக்கிடுவாங்க. போயிட்டார் போல இருக்கு. இங்க அவர் இல்லையே. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல, சாரி மேம், வேற எங்கேயோ போறதுக்கு பதிலா இங்கே வந்துட்டேன். நீங்க அட்மிஷன் ஆபீஸ் தேடுறீங்கன்னு நினைக்கிறேன். காரிடார்ல ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்புங்க, அங்க உங்களுக்கு ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ மேம். ஓகே. உனக்கு எங்க அம்மாவை பத்தி தெரியாது. She is superwoman. என்னோட பெரியப்பா சூப்பர்மேன். அவர்கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது. And எங்க அம்மா யார்கிட்ட தோக்க மாட்டாங்க. அவங்க உன்னோட சக்ஸ இப்படிங்கிறதுக்குள்ள தோக்கடிச்சிடுவாங்க. She is the best. My Chucks is the best. You know what? நீ உன்னோட சக்ஸ இங்க கூப்பிடு. அவங்கள நான் ஒருத்தியே சமாளிச்சிடுவேன். நீ எங்க பெரியப்பா கிட்டார் அளவுக்கு தான் இருக்க. அவர் உன்னை கையில வச்சுக்கிட்டே கிட்டார், don't change the topic. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? பிரின்சஸ், பிரின்சஸ் எப்பவுமே ஸ்வீட்டா நடந்துக்கணும். அண்ணா நீ அப்படி நடந்துக்கலையே. கியாரா, எங்க அம்மா என்ன கூப்பிடுறாங்க. போ, உங்க அம்மா கிட்டே போ. உன்ன மாதிரி அழுகுற பொண்ணு எப்பவுமே அம்மா கிட்ட தானே போவாங்க. இப்ப பாப்போம் யார் அழுகுறாங்கன்னு. நீயா இல்ல நானா? And remember one thing. யாரு முதல்ல விஷயங்களை அட்டென்ட் பண்றாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. என்ன மாதிரி 2 தடவை குளிக்க வச்சிட்டேன். இப்ப 3வது தடவை உன் கண்ணீரால குளிப்ப. வீட்டுக்கு போய் நல்லா அழுகு. ஏய் சனி பாய், நான் உன் டீச்சர் கிட்ட பேசிட்டேன். ஏய், எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? ஒரு ஸ்டூபிட் பொண்ணு என் மேல தண்ணிய ஊத்திட்டா. அவ என்னை விட ரொம்ப ஸ்மார்ட்னு என்கிட்ட சொன்னா. யார் அந்த பொண்ணு? யாரோ நியூ கமர்னு நினைக்கிறேன். நீ என்னோட தம்பி பையனா இருந்துகிட்டு அழுவுற? வெக்கமா இல்ல? அவங்க அம்மா வந்துட்டாங்க, இல்லனா ஏதாவது பண்ணிருப்பேன். இல்ல வேண்டாம் சனி, வேண்டாம். இது பாரு, பொண்ணுங்க கூட சண்டை போடக்கூடாது. ஒருவேளை அவங்களே சண்டை போட்டாலும் அவங்கள மன்னிச்சு விட்டுறணும். அவ உங்களை கூட தோக்கடிச்சிருவான்னு சொன்னா. என்னையா? இப்ப நான் என்ன பண்ண? நீங்க பண்ணல, நான் தானே பண்ணேன். சரி, நீ என்ன பண்ண? நான் என் சக்ஸ யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு சொன்னேன். உனக்காக இப்ப நான் சண்டை போடணுமா?
அந்த அம்மா பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சரி வா, யாருன்னு காட்டு வா. ஹலோ, நான் இங்க தான் இருக்கேன், இதோ வந்துட்டு இருக்கேன். ஓகே, ஆல்ரைட். இது பாரு சனி பாய், நான் என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்களுக்கு அட்மிஷன் போட போறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஒரு கேங்கா சேர்ந்து அந்த சுட்டி பொண்ணுக்கு நல்ல பாடம் கத்து கொடுங்க. ஆல்ரைட்? நைஸ், பை. கியாரா, மம்மி உன்னை எங்க, நீ எங்க இருந்த? நீ தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்க மேல. என்கிட்ட ஒரு பையன் சேலஞ்ச் பண்ணா, தோக்கடிச்சிட்டேன். வந்த உடனே சண்டை ஆரம்பிச்சிட்டியா? அம்மா கிட்ட நான் ஃபுல் கதையை சொன்னா என்கிட்ட நிச்சயம் கோவப்படுவாங்க. கியாரா, உன் அட்மிஷன் கூட இன்னும் முடியல, அதுக்குள்ள நீ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தண்ணி குடிக்கும் போது மேல ஊத்திக்கிட்டேன். அப்படியா? உண்மையாவ சொல்ற? ஆமாமா, உண்மை. சரி, ஸ்கூல் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆசம் மாம்ஸ். மாம்ஸ்? அது சப்ஸ்னு கேட்டேனா அதான் மாம்ஸ்னு வந்துருச்சு. அப்படியா? இந்த சக்ஸ்னா என்ன? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். மம்மியோட ஷார்ட் நேம் மாம்ஸ். வெரி குட். இன்னும் ஷார்ட் ஆக்கி எம்மனை கூப்பிடாத என்ன? சரி, உனக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்குல்ல? அப்போ ஒரு குட் நியூஸ். என்ன? உனக்கு அட்மிஷன் கிடைச்சாச்சு. உண்மையாவா? ஆமா, வேற என்ன? பாத்தீங்களா, டாடி எனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுப்பாரு சொன்னல. டாடி எனக்கு அட்மிஷன் வாங்கிட்டாரு. வா போய் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கலாம். ஓடாத கியாரா. 2 அட்மிஷனுக்காக அவனை கண்டிப்பா நான் 2 பாட்டு பாட வைப்பேன். இங்க பாரு, நீ கேட்டது எல்லாமே தப்பா கேட்டிருக்க. என்ன சொன்னனா? நான் கேட்டத தப்பா கேட்டிருக்கேன். அது சரி, நீ இப்போ என்னதான் கேட்ட? அது அட்மிஷன் 2 கேட்டிருக்காரு, பாட்டு 2 பாட வைக்க போறேன்னு சொன்னீங்க. நான் எதுவுமே சொல்லலன்னு நீ நினைச்சுக்க. ஆனா 2 அட்மிஷனுக்கு 2 பாட்டு கரெக்ட் தானே மேடம்? டோன்ட் வரி மேம், நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு கூட ப்ரொமோஷன் வேணும்ல மேடம். ஒன்னும் சொல்ல முடியாது, இந்த சிஸ்டமே கரெக்ட் தான். ரைட், அபி, லெஃப்ட், ரைட். thank you so much யா. ஒருவேளை நீங்க இல்லனா அட்மிஷனே இட்ஸ் கிடைச்சிருக்காது. ஓகே, ஓகே, ஓகே. ஒருவேளை இதே ஃபேவரை நான் உனக்காக காலேஜ்ல பண்ணிருந்தா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லிருப்பியா? இல்லல்ல. So stop it. Stop being formal, all right? ஓகே ஓகே. Excuse me. அட்மிஷன் ஃபார்ம் எங்க கிடைக்கும்? அங்க உள்ள போங்க சார். இங்கயா? Thank you. எக்ஸ்கியூஸ் மீ, அட்மிஷன் ஃபார்ம்ஸ் எங்க கிடைக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த ரூம் மேம். தேங்க் யூ. ஓகே. அம்மா தண்ணி. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, ஹாய். நீங்க அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களா? இல்ல சொல்லலங்க, கேபினுக்கு போனேன், ஆனா அதுக்குள்ள அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப கூட நான் அவரை இங்க பார்த்தேன். அப்படியா? 1 minute ப்ளீஸ். மேம், ஒரு பென் அண்ட் பேப்பர் கொடுக்குறீங்களா? 1 minute ப்ளீஸ். நீங்க ப்ளீஸ் அவர்கிட்ட இதை கொடுத்துருங்க. பிரக்யா அபி, அது பிரக்யா கொடுத்தேன்னு சொல்லுங்க. ஷியோர். Excuse me, can I have 2 admission forms please? ஓகே சார், அந்த சைடுல போய் ஃபில் பண்ணுங்க. அங்கயா? Thank you. வாங்க 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 வாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இங்கே இருங்க, நான் உங்க அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டு போறேன். ஓகே? இன்னும் மாறவே இல்ல. ஓகே கியாரா, உங்களுக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இங்க படிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் இன்னும் பிடிக்கும். அண்ட் டெல் மீ, உங்களுக்கு இந்தியா பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஏர்போர்ட்ல ஒருத்தர் என் டாலர் திருடிட்டாரு. இந்தியால டால் திருடங்க இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி பேசக்கூடாது. பாத்தீங்களா, டால் திருடனை பத்தி தப்பா பேசக்கூடாது சொல்றாங்க. இல்ல, ஆக்சுவலி எங்களுக்கு இல்லம்மா, தெரியும். அவங்க கிட்ட தான் இருக்குமா? கியாரா, அதான் சரி, அவர்கிட்ட தான் இருக்கு, நமக்கு தெரியும். முதல்ல ஸ்கூல் வேலையை பார்க்கலாம். சரி, யூனிஃபார்ம்ஸ் எங்கே கிடைக்கும்ல? யூனிஃபார்ம் செக்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நாளைக்கு பொண்ண சிவில் ட்ரெஸ்லயே அனுப்புங்க. நாளானைக்கு ட்ரெஸ் கிடைச்சிடும். ஓகே, போலாமா கியாரா? அட, அவங்க எங்கே இருக்கட்டும், நான் மேடம் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல வேண்டாம், இவர் ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுவாங்க. அட இல்ல, நோ ப்ராப்ளம், நான் கூட கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கணும்ல. ஓகே, மாமா டென்ஷன் ஆக்க கூடாதுன்னு. பிரக்யா, பிளட் குரூப் என்ன? பிரக்யாவா? பேரு கூட மறந்துட்டியா அபி? ஹே பாசிட்டிவ்.
இந்த 7 வருஷத்துல எல்லார்கிட்டயும் அவ பேரை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு நானே என்ன அறியாம அவ பேரை சரி. இந்த ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அட்மிஷன் ஃபார்ம் ப்ளீஸ். ஓ நோ, போட்டோஸ் கொடுக்கணும்ல அபி. நான் போட்டோ கொண்டு வர மறந்துட்டேன். I just forgot. இட்ஸ் ஓகே, நாளைக்கு கவுண்டர்ல கொடுத்துரு. அபி, உனக்கு கோவம் வரும்னு தெரியும். தேங்க்யூ சோ மச் யா. யூனோ, உனக்கு நான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. See you. நான் கிளம்புறேன். யா ஓகே. பை. நான் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டு வரேன். பை. தேங்க்ஸ். Okay, thank தேங்க்யூ. you. எக்ஸ்கியூஸ் மீ சார், நல்ல வேளை நான் உங்களை பார்த்தேன். திஸ் இஸ் கால்ட் டெஸ்டினி. அந்த பொண்ணோட அம்மா உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சாங்க. உங்களுக்காக நோட் அனுப்பியிருக்காங்க. டால் திருட, ஹலோ ஹலோ, ஹேண்ட்ஸம் டால் திருடா, ஹலோ என்ன பாருங்க. கியாரா, என்ன பண்ற நீ? உன்னை மேம் கிட்ட தானே இருக்க சொல்லிட்டு போனேன். அம்மா, நான் இப்பதான் அந்த டால் திருடனை பார்த்தேன். டால் திருட இங்கயா? டால் திருடன் சொல்லி டாடியும் அப்படிதான் கூப்பிட போற பாரு. அம்மா, நான் அவரை இங்கதான் பார்த்தேன், இங்கதான் இருக்காரு. கியாரா, இங்க உன் டால் திருட எங்க இருப்பாரு? பேசாம வா என் கூட. என்னாச்சு? உனக்கும் உன் டிரைவர் மாதிரியே வண்டி ஓட்ட தெரியாதானே?
அண்ணே ஏன் வண்டிக்கு முன்னாடி எதுக்கு வர உன் ப்ராப்ளம் தான் என்ன ப்ராப்ளம் எனக்கு இல்ல மை ஃப்ரெண்ட், ப்ராப்ளம் உனக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய வண்டி உன் வண்டிக்கு முன்னாடி வந்தாலும் உனக்கு ப்ராப்ளமா இருக்கு, என்னுடைய வண்டி உன் வண்டிக்கு சைடுல வந்தாலும் உனக்கு ப்ராப்ளமா இருக்கு. இஸ் சம்திங் ராங்? இது பாரு, உன் வண்டி என் வண்டிக்கு முன்னாடி இருக்கட்டும், சைடுல இருக்கட்டும், மேல இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். பட் என் வண்டியை டச் பண்ண கூடாது, ஓகே? ஓ மை காட், வண்டி மேல உனக்கு இவ்ளோ பொசசிவ்னஸா? வண்டி மட்டும் இல்ல, எனக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலயும் நான் பொசசிவ். இந்த பொருட்களை விட மனுஷங்க மேல பொசசிவா இருக்கிறது நல்லதுன்னு உனக்கு தோணல? என் மனசுக்கு நெருக்கமா இருக்கிற எல்லாத்து மேலயும் நான் கண்டிப்பா பொசசிவா தான் இருப்பேன். நான் இந்தியன்ல, அதனாலதான் கொஞ்சம் எமோஷனல். Well, you should relax, my friend. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது சகஜம்தான். இப்போ உன்னோட டிராபிக் ரூல்ஸ் எங்க போச்சு? கலர் ஓவரா பேசுனியே. இண்டிகேட்டர் போடணும், ஹார்ன் அடிக்கணும்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? உன் ஹார்ன் வேலை செய்யலையா இல்ல அடிக்க மறந்துட்டியா? Now look, இப்போ என்கிட்ட கொஞ்சம் கூட டைம் இல்ல. இல்லனா நீ எந்த ரூல்ஸ பத்தி சொல்றியோ அத நான் உனக்கு விளக்கி சொல்லிருப்பேன். அதுவும் இங்கிலீஷ்ல சொல்லிருப்பேன். இன்னொரு தடவை ஒருத்தர் பார்த்துக்கிட்டோன்னு வை, நான் உனக்கு லோக்கல் ரூல்ஸ் கத்து கொடுப்பேன், அதுவும் சுத்த தமிழ். அந்த மீட்டிங்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ ஆரம்பிச்சு வச்சத கண்டிப்பா நான் தான் முடிப்பேன். பார்த்துக்கிட்டே இரு.